ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கிற இதே மாதிரியான ஒரு கீபோர்டு லெட்டர் வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச லெட்டர்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்களாவே உங்க மொபைல் போன்ல நீங்களா எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் ஐக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான ஆல்ல கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓனாகவே நீங்கள் தான் எடிட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத மட்டும் நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வச்சுருப்பேன். இந்த இடத்துல தான் நம்மளோட லெட்ரு நம்மளோட அந்த இனிஷியல் இருக்கு பார்த்தீங்கன்னா லெட்ரு வர மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறது எல்லாமே நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு குரூப்பன் மாஸ்க் இருக்கும். அது எமோஜியோடது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு ஸ்மோக் வீடியோ இருக்கும். ஸோ ஓகேவா, அந்த ரெண்டு அது நெக்ஸ்ட்டு இதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா 2 கட்சி டிசிஆர் எஃப்ஐ நான் 2 கொடுத்துருக்குறேன். ஸோ அதை ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த இமேஜோட குவாலிட்டி இதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த 2 எஃப்ஐட்டு மட்டும் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பேக்ரவுண்டு அதாவது பிளாக் கலர் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் ரெக்டாங்கிள் ஒன்று கொடுத்துருக்குறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீபோர்டு கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லெட்ரு உள்ள கீபோர்டு. இதை ஆஃப் பண்ணி காமிச்சேன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா லெட்ரு எல்லாத்தையும் பிளாக் பண்ண மாதிரி, ஸோ லெட்டரை மட்டும் பிளாக் பண்ண மாதிரி வெறும் எம்டியான கீபோர்டு கொடுத்துருக்குறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லெட்ரு இருக்கிற மாதிரியான ஒரு கீபோர்டு கொடுத்துருக்குறேன். ஸோ இதான் இதில் இருக்கிறது. இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவுண்ட் ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு மூவ் ஆகிற அந்த லெட்ரு இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு லெட்டராக எப்படி மூவ் ஆகுதோ அதை நம்ம செட் பண்ண போகிறோம். அது செட் பண்ணக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம போக முடியும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்லேயே செலக்ட் இருந்தார் பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு இதிலே செலக்ட் ஆகிருக்கட்டும். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, இதில் நீங்கள் விரலை யூஸ் பண்ணி உங்களுடைய அந்த குட்டி பாக்ஸ் இருக்கா அது எங்கே மூவ் ஆகணுமோ அதை நம்ம இதே மாதிரி மூவ் பண்ணி நம்ம செட் பண்ணி மூவ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லப்போனால் இதே மாதிரி நான் வீலை நான் செட் பண்ணியிருக்கிறேன். அந்த ரவுண்ட் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு நான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி பி அதாவது வி இருக்குது பார்த்தீங்களா, பியில் இருக்கிற மாதிரி நான் இதே மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, இப்போது நம்ம இதே மாதிரி நான் பியில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் பியில் தான் வைக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் வியில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கீ ஃப்ரேம் வைக்க போகிறோம். கீ ஃப்ரேம் வைக்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டார் சிம்பிள் இந்த இடத்துல ஒரு டைமண்ட் சிம்பிள் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டைமண்ட் சிம்பிளை ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிரும். பார்த்தாலே தெரியும் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது நான் செட் பண்ணியிருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு லெட்டரில் நீங்களும் இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் பார்த்தீங்கன்னா பியில் செட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஏதாவது ஒரு லெட்டரை ஃபுல்லாக மறைகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல டைமண்ட் சிம்பிள் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குமா, இதை கிளிக் பண்ணோம்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் நம்மளுக்குள்ளே ஆட் ஆயிரும். இப்போ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணால் நம்மளோட ஃபஸ்ட்டு பீட் மார்க் மூவ் ஆயிரும். ஓகேவா, ஓகே, இது நம்ம பேக் போய்க்கலாம். இதை கிளிக் பண்ணி நம்ம பார்வோட முன்னாடி வந்துக்கலாம். இப்போது நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இந்த டைமண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி இன்னொரு பீட் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பீட் மார்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் ஒரு பீட் மார்க் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சாரி, கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சு அந்த
ஆடியோட ஸ்டார்டிங்கில் உள்ள அந்த கீ ஃப்ரேமுக்கு வந்து போய்க்கோங்க. போனக்கப்புறம் இந்த இடத்துல மூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி இந்த நம்மளோட கீபோர்டை விட்டு இதே மாதிரி கீழே வெளியே இதே மாதிரி வந்து கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுது உங்களுக்கு, தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு பீட் 2 பீட் மார்க் நான் வந்து ஃபஸ்ட்டு வச்சேன். இப்போது அதில் ஸ்டார்டிங்கில் உள்ள அந்த கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு இந்த ஆப்ஷனை மூவ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இருந்து அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு லெட்ரு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த லெட்டருக்கு வந்து வருது. அவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது அடுத்த பீட் மார்க்குக்கு இதே மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணக்கப்புறம் அந்த இடத்துலையும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த டைமண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்து நீங்கள் எந்த லெட்டருக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஓகேவா, அந்த லெட்டரை இதே மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கீழே இருக்கணும். எனக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த பீட் மார்க்குக்கு வரும்போது இதே மாதிரி இந்த லெட்டரில் எனக்கு வரணும். அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணும்போது எனக்கு அடுத்த லெட்டருக்கு இதே மாதிரி வந்து மூவ் ஆகணும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 3வது இருக்கிற அந்த பீட் மார்க்குக்கு போய்க்கோங்க. அங்கேயும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. அடுத்த லெட்ரு இப்போ நான் வைக்கிற மாதிரி அந்தந்த லெட்டரில் தான் வைக்கணுமா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த லெட்டர்லலாம் மூவ் பண்ணணும்னு தோணுதோ ஸோ அந்த லெட்டரில் இதே மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த பீட் மார்க்குக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். அங்கேயும் ஒரு கீ ஃப்ரேம் நான் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே நான் மூவ் பண்ணி நான் இங்கிட்டு வந்து கேல வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நான் செட் பண்ணுற மாதிரி அதே லெட்டரில் தான் செட் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த லெட்டரில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பீட் மார்க்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த பீட் மார்க்கில் நான் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு நான் இதே மாதிரி அப்படி மேலே கீழே எங்கேனாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ அடுத்த பீட் மார்க் நான் மூவ் பண்ணிக்கிறேன். அங்கேயும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கிட்டு இப்போ நான் அடுத்து இப்படி நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பீக் வந்து மூவ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து ஒரு கீ ஃப்ரேம் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பீட் மார்க் மூவ் பண்ணிட்டு அங்கேயும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கிட்டு அடுத்த லெட்டருக்கு இதே மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் மூவ் பண்ணுற மாதிரி தான் மூவ் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஓகேவா 6:25 ஓகேவா 6:50 அதாவது 5:21 வரையா பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் லெட்டர் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் அந்த இடத்துல ஒரு பீட் மார்க் வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் சொல்கிறது தெளிவாக புரிய நினைக்கிறேன். இந்த 5:21 இருக்கு பார்த்தீங்களா, இதுவரையே நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் வந்து லெட்டர் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6:55 இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு டபுள் பீட் மார்க் வச்சு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட லெட்ரு ஓகேவா, நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட லெட்ரு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் லெட்டராக இருந்தாலும் சரி அது ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ அந்த லெட்டரில் நீங்கள் இதே மாதிரி வந்து போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜி வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏவாக இருக்கலாம், எஸ்ஸாக இருக்கலாம், டிஆர் இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் டபுள் பீட் மார்க்குக்கு வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட லெட்ரு ஓகேவா, அதாவது நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த லெட்டரை நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி ஜி வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் என்ன சொன்னேன், ஸோ இந்த பார்த்தீங்களா அந்த 5:21 வர வரையா நம்ம வந்து இந்த இதுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள கீ ஃப்ரேம் எல்லாத்துலேயும் நம்ம எங்கேனாலும் நம்ம வந்து மூவ் பண்ணி லெட்டரை வந்து செட் பண்ணிக்கலாம். அதே இது இந்த டபுள் பீட் மார்க்குக்கு வந்தக்கப்புறம் நம்ம யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அது உங்களோட லெட்டராக உங்களோட இன்சிலாக கூட இருக்கலாம். ஸோ அந்த லென்ஸில் அதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, மறைக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க போதும். அதுக்கடுத்து ரைட் சைடில் இருக்கிற எந்த பீட் மார்க்லையும் நீங்கள் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இதுவரை நான் சொன்னதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த டபுள் பீட் மார்க் 6:25 வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட இன்சில் இருக்கிற மாதிரி, அதாவது நான் யாருக்கு எடிட் பண்ண போகிறேனோ அவங்களோட இன்சில் இருக்கிற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பேக் போய்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி லெட்டர் எல்லாமே மூவ் ஆகுறதுங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்படித்தான் நான் மூவ் ஆகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படிலாம் மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வந்து எந்தெந்த லெட்டருக்குனா போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் அதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ரவுண்ட் ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இன்னும் ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ரவுண்ட் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணக்கப்புறம் மறுபடியும் மூவ் அண்ட் ரசம் வைக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்குக்கும் இந்த செகண்ட், அதாவது இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்குக்கும் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் இந்த செகண்ட் கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு கேவ் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் செகண்ட் கீ ஃப்ரேமுக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஊடால நான் இது மாதிரி செட்
செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு டைமண்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதான் கீ ஃப்ரேம் சொன்னோம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ஆப்ஷன் இருக்கா, அது டைமண்ட் சிம்பிளுக்கு கீழே உள்ள அந்த கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஒரு கிராப் வந்து ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இந்த பார்த்தீங்களா, இதை இப்படி செட் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் இப்படி வந்து செட் பண்ணி விட்ருக்காங்க. ஓகே, இப்படி கீழே இந்த அளவுக்கு இதே மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை இப்படியும் செகண்ட் இதை இப்படியும் செட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அலைன்மெண்ட்டில் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி கேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது நம்மளுக்கு வந்து காப்பி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அகெயின் மறுபடியும் அதை கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக பேஸ்ட் கேவ் டு ஆல் கீ ஃப்ரேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லா இதுலேயும் மிடில் இந்த எஃபெக்ட் வந்து அப்படியே செட் ஆயிரும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா, இந்த ரெக்டாங்கிளையும் கீழே உள்ள இந்த கீபோர்டையும் நம்ம வந்து குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். இப்போது அது ரொம்பவுமே ஈஸி தான். இந்த ரவுண்ட் ரெக்டாங்கிளோடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் வந்து இருக்கும். இந்த ரவுண்ட் ரெக்டாங்கிளோடைய லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அந்த ரவுண்ட் ரெக்டாங்கிளோடைய லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணால் இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிடும். அது கீழே உள்ள அந்த ஃபஸ்ட்டு கீபோர்டு, ஓகேவா, இந்த ரவுண்ட் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது கீழே உள்ள கீபோர்டை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அதில் நடுவில் இருக்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க்காக வந்து ஆயிரும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லெட்டர் மட்டும் அப்படி இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியும். இப்போது இதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து பார்க்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதில் வந்து லைட்டு ஒரு பார்டர் கொடுத்தீங்கன்னா போதும், இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ண அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார் அண்ட் ஷேடோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆடு பாட்டரை கொடுத்துக்கோங்க, சென்ட்ரு வந்து கொடுத்துக்கோங்க. சென்ட்ரு கொடுத்துட்டு இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணேன், அதை கிளிக் பண்ணேன். அதில் வந்து ஆட் பார்டர் 2 கொடுத்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வந்து நான் செட் பண்ணேன். கீழே உள்ள வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து செட் பண்ணியிருக்கிறேன். இதில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி நினச்சா கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட்டே இருந்தேன் எனக்கு போதும். ஸோ நீங்கள் வேறு எதுவும் கலர் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆட் பண்ணுறதுக்கான இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஷேடோங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. ஷேடோவோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கொடுத்துக்கோங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வந்து செட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஒரு 25 போதும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், ஓகேவா. அதை இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் எந்த லெட்டர் மூவ் ஆகுறது செய்யுது அப்படிங்கிறது. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து தெரியும், பார்த்தாலே தெரியும். அடுத்த லெட்டருக்கு மூவ் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இதுவரையே சொன்ன எல்லாமே பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இந்த குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்றுகா அதையும் கீழே உள்ள இந்த குரூப் 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் ஒரு குரூப் வந்து பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே ஈஸி தான். இந்த குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்னோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணைக்கான் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் நான் எதை செலக்ட் பண்ணியிருக்கேங்கிறத. அந்த குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன், கீழே உள்ள அந்த குரூப் 2 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே 3 பாக்ஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு குரூப்பை வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கும் ஒரு மூவ் ஆகிற எஃபெக்ட் வந்து செட் பண்ண போகிறோம். அது ஜஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா ஜூம் ஆகிற எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த குரூப் 3, அந்த குரூப் 1, அந்த குரூப் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது குரூப் அண்ட் மாஸ்க்கும் அந்த குரூப் 2வும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு குரூப் 3 வந்து ஆட் ஆகிருக்கும். இதே மாதிரி அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மூவ் அண்ட் ராசம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு உள்ள இந்த தேர்ட் ஆப்ஷன் உள்ள இந்த எஃபெக்டையும் தேர்ட் ஆப்ஷன் உள்ள இதை கிளிக் பண்ணி நம்ம இமேஜ் வந்து இதே மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். எப்போதும் போல தான் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே உள்ள தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம இமேஜோட சைஸை ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் ஒரு கீ ஃப்ரேம், இதே மாதிரி 2 கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கீழே இருந்து இப்போ வந்து மேலே, ஓகேவா, நீங்கள் எந்த லெட்டர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லெட்டருக்கு வருது. அந்த இடத்த மட்டும் இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். இதே லெஃப்ட் சைடு இது பண்ணிங்கன்னா ஜூம் வந்து கம்மியாகும். நான் இப்போ ஜூம் பண்ணுற மாதிரி இதே மாதிரி ரைட் சைடு ஓரளவுக்கு இதே மாதிரி
வி வந்து அப்படியே கீழே இருந்து அப்படி மேலே வரும்போது அப்படியே வி வந்து அப்படியே மேலே அப்படி ஜூம் ஆகி வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேம் வச்சு ஜூம் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படியே மேலே வரும்போது அப்படி ஜூம் ஆகி வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த பீட் மார்க்கு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதாவது லெட்டர் உங்களுக்கு எந்த சைடு போயிருக்கோ அந்த சைடு நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு டாப் அண்ட் பாட்டம் இப்படி வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் ஜூம் வந்து பண்ணியிருந்தேன். இப்போது நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொஞ்சம் தள்ளி போயிருக்குது. அதனால் நான் கொஞ்சம் இங்கே மாதிரி மூவ் பண்ணி நான் செட் பண்ணிக்கிட்டு லைட்டாக நான் இதையும் நான் வந்து லைட்டாக ஜூம் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு மூவ் ஆகிறத நான் வந்து செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்த லெட்டர் எனக்கு எங்கே மூவ் ஆகுறதா நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி இழுத்திங்கன்னா போதும். அது வந்து இப்படி மூவ் ஆகி வரும். அடுத்து நான் வந்து எக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஜூம் வந்து ஜூம் தான் பண்ணணும் அப்படின்னா இல்லை, ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒரு லெட்டருக்கு ஜூம் பண்ணிக்கோங்க, இன்னொரு லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா, இப்போ இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணக்கப்புறம் எப்போதும் போல் இதே மாதிரி லெஃப்ட் சைடு இழுத்திங்கன்னா இதே மாதிரி உங்களோட அடுத்த லெட்டர் வந்து ஸ்க்ரீன் வந்து தெரியும். அதுக்கடுத்து லைட்டாக தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதில் ஜூம் பண்ணிங்கன்னா செகண்ட் இதில் ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவுமே வித்தியாசம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த மூவ் பண்ணுறதை அதை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு லெட்டருக்கும் இதே மாதிரி தான் மூவ் பண்ணி ஜூம் வந்து கம்மி பண்ண போகிறீங்க. அடுத்து ஜூம் வந்து பண்ண போகிறீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க. ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பீட் மார்க் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் லெஃப்ட்டு ரைட்டு எங்கிட்டு அந்த லெட்டரை நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைடு நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஜூம் மட்டும் பண்ண போகிறீங்க. ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க, ஜூமை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். இப்போது அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் லைட்டாக இப்படிக்கா நீங்கள் எந்த சைடு செட் பண்ணியிருக்கீங்களோ லெட்டரை அந்த தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா 6:55 வச்சுருக்கேன். ஸோ அதில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜி வந்து கொடுத்துருக்கனால அந்த ஜியை வந்து கொஞ்சம் சென்டரில் இருக்க மாதிரி நான் வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ நான் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட்டாக நான் வேணால் ஜூம் வந்து பண்ணிக்கிறேன். ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா, இப்படி நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த லெட்டர் வச்சுருக்கீங்களோ அந்த லெட்டர் வர மாதிரி இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கும் ஒரு கிராஃப் எஃபெக்ட் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். எப்போதும் போல தான் இந்த 2 பீட் மார்க்குக்கு ஊடால வச்சுக்கோங்க, 2 கீ ஃப்ரேம்க்கு ஊடால வச்சுக்கோங்க. இந்த டைமண்ட் சிம்பிள் கீழே உள்ள இந்த கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணோம்ல அதே மாதிரி தான் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை காப்பி கேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் பேஸ்ட் கேவ் டு ஆல் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பேக் வந்துட்டு ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்கா. இங்கே ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அப்படியே வந்திருக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு குரூப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எமோஜியோட குரூப்பு. கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோட இது. ஃபஸ்ட்டு அந்த எமோஜியோட குரூப்போட கண்ணைக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இந்த எமோஜியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மூவ் அண்ட் ராசம் போயிட்டு நீங்கள் எந்த லெட்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த லெட்டருக்கு இதே மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த லெட்டரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லெட்டருக்கு இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் இதே மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஜூமை கூட கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி செட் பண்ணணும்னு தோணுதோ அதே மாதிரி நான் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி அந்த எமோஜியை வைக்கணும்னு தோணுதோ அந்த எமோஜியை நான் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து இப்படி வந்து கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவுடைய லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுலேயும் மூவ் அண்ட் ராஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதை இதே மாதிரி மூவ் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் வீடியோ எப்படி இருக்கிறதுங்க. அந்த பேக்ரவுண்ட் வீடியோ மூவ் பண்ணி உங்களோட லெட்டரோட சென்டரில் இதே மாதிரி உங்கள் லெட்டருக்கு சென்டரில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிட்டோம். பார்த்தாலே தெரியும் அந்த எமோஜியும் ஆட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் பார்த்தீங்களா, அதுவும் வேறு லெவலில் உள்ளே வந்து ஆட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேலே உள்ள சேரைக்கனை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.